ஒடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹை கிட்ட இருக்கு. நமக்கு நிஃப்டி வந்து 22,202 க்ளோஸ். ப்ரீவியஸ் டே ஹை வந்து 21,213. க்ளோஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கேப் அப்பில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் அதே தான், ப்ரீவியஸ் டே ஹை விச் இஸ் ஆல்சோ தி லாஸ்ட் கேண்டில். ஸோ இன்றைக்கி பெரிய க்யூஸ் எதுவும் இல்லை. முக்கியமானது என்ன அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி. ப்ளஸ் கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. நமக்கு டிசிஎஸ் ரிசல்ட் நல்லா வந்திருந்தது. ஸோ ஐடி இண்டெக்ஸில் தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கலாம். ஓகே, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு நிஃப்டியில் 22,200 அண்ட் 22,500 அப்படிங்கிறது கீ லெவல்ஸை ட்ரீட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி அகெயின் 48,000 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல். 47,500 அப்படிங்கிறது அதே லெவலுக்கு மொமெண்டம் இல்லை அப்படின்னாலும் ஸ்டில் கீ லெவலாக தான் தெரியுது. இதில் இன்னொன்று, இப்போ நான் ரீசெண்டாக எவ்வளோ தூரம் கரெக்ட் அப்படின்னு தெரியல, பட் ரீசெண்டாக நான் படித்ததோ இல்லை ஒரு இதில் பார்த்தது என்ன அப்படின்னா, லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஹெட்ஜிங்காக கூட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்போ 48,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கீ லெவல் அப்படிங்கிறதுனால மேபி இட் இஸ் அ ஹெட்ஜ் அஸ் வெல். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல, அதை பற்றி ஒன்றும் படிக்கணும். ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே நமக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே தான் ஓப்பன் ஆனது. ஆக்சுவலி லைக் நிஃப்டி அதுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அந்த லெவலில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இல்லை அப்படின்னாலும் லைக் இட்ஸ் ஆப்வியஸ்லி ட்ரேடிங் ஹையர். இந்த ஸோ 2200 நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்த மாதிரி ஒரு கீ லெவல் நமக்கு இங்கே வந்து 47,500 ஆல்ரெடி ஒரு கீ லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பனிங்கில் வச்சு பார்த்தோம்னாலும் அப்படி தான் இருக்குது. இதுக்கு அடுத்த இனிஷியல் டார்கெட் அப்படிங்கிறது 22,300. இங்கே வந்து 48,000 அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் இது புல் பேக்கா இல்லை ரிவர்சலா இல்லை கன்சால்டேஷனாக என்ன நடக்குது இங்கே அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு நிஃப்டியில் ஒரு 2 நல்ல கேண்டில், அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டியில் ஒரு கேண்டில் நல்ல ஹை மொமெண்டமில் இருந்தாலும் அதுக்கப்புறமே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ செல்லிங் ப்ரெஷர் இம்மீடியட்டாக இருந்திருக்கு. இது எந்த லெவலில் ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு போன செஷனில் வந்து நமக்கு ஒரு கேப் ஃபில்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த கேப் ஃபில்லிங் இன்றைக்கி நடந்திருக்கலாம். லைக் இப்போ இங்கேருந்து இந்த லெவலுக்கு மேலே சரி இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இது ஜஸ்ட் ஒரு கேப் ஃபில்லிங் தான். ஸ்கேல்ப் பண்ணியிருக்க முடியும், பட் நமக்கு இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். எனக்கு தெரிஞ்சு ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் லெவலில் பிரேக் பண்ணி கீழே போகணும். நம்ம ஓப்பனிங் லெவல்ஸே செட் பண்ணல. ஓகே, தேவையில்லை. ஸோ ஓப்பனிங் லெவல் ஆர் டே லோ அப்படிங்கிறதையே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு பேரிஷ் ட்ரெண்டில் தான் இருப்போம். மேபி சைட்வேஸில் இருக்கலாம். இல்லை இது இங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து நமக்கு 25 72 இருக்கும். ஸோ 25 to 30 பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட அதே செட்டப் தான். நேற்று ஆர் முந்தாநேற்று செஷனில் வந்து அது ஃபில் பண்ணாத கேப்பு அது இப்போ ஃபில் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இந்த செட்டப் இல்லை இந்த லெவல்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ் அதுதான் செட்டப். ஓகே, பேங்க் நிஃப்டியில் ஒரு பி ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த லெவலில் எக்ஸ்பெக்டிங் 500 வரைக்கும் போகும் அப்படின்னு. ஒரு சின்ன ரிஸ்க் தான், ஏன்னா இந்த ஒரு 100 பாயிண்ட் மூவை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டு என்டர் ஆகியிருக்கேன்.
ஸ்டாப் லாஸ் மேபி இந்த லெவலுக்கு இப்போ கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம் இப்போதைக்கு. இனிஷியல் டைம் தானே, பெரிய ப்ரீமியம் மூமெண்ட் இருந்திருக்காது. ஸோ ஓகே, ஸோ இந்த பி வந்து ஒரு 10% லாஸில் எக்ஸிட் ஆகிருக்கேன். என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு, ரொம்ப பர்ஃபெக்டான என்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓகேஷ் தான். பட் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிருக்கணும். நான் இன்னொரு 20 பாயிண்ட் மூவ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்போது மேபி ஐ ஷுட் ஹவ் எக்ஸிட்டட். நான் அதை பண்ணல. இதுவும் புல் பேக்காகவே இருக்கலாம், பட் வெயிட் பண்ணேன் அப்படின்னா ப்ரீமியம் ரொம்ப போயிடும் அப்படிங்கிறதுனால எக்ஸிட் ஆகிட்டேன். இது மேபி ஐ திங்க் இட் குட் ப்ராப்ளி கோ திஸ் வே. இந்த இதே லெவலில் மறுபடியும் ரிவர்சல் எடுக்கலாம். இப்போ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ ஃபெப் லெவல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 50% புல் பேக்கில் இருக்குது மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு இப்போ 50லையோ இல்லை இந்த எங்கே வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னாலும் ஐ திங்க் வி கேன் கன்சிடர் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் வித் நிஃப்டி. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 61.8ல புல் பேக் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இது 1 minute கேண்டில். ஸோ அனதர் பி என்டர் ஆயிருக்கேன். அஸ்யூமிங் இட் வில் கோ டவுன் அகெயின். ஸ்டாப் லாஸ் ஸ்டில் அதே லெவலே ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆல்சோ 5 minute கேண்டிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. குட் பி அ ரிவர்சல். பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட பி ட்ரேட் எக்ஸிட் ஆகிட்டேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அது ஒரு புல் பேக்காக இருந்திருக்கு. என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஃபால். நான் ஆல்ரெடி இந்த கீ லெவல் மார்க் பண்ணி வச்சுருந்தது எக்ஸாக்டாகவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, விச் இஸ் ஃபைன். ஸோ இதில் மட்டும் இந்த ஒரு ட்ரேட் எனக்கு ஒரு 30% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, விச் இஸ் குட். போன இதில் பண்ண ஒரு சின்ன லாஸையும் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணது ஒரு நல்ல இதுதான். ஏன்னா நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரீமியம் மொமெண்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் பேங்க் நிஃப்டி இப்போ தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஒரு நல்ல ட்ரேட். ஸோ மார்க்கெட் இந்த ரிவர்சலுக்கு அப்புறம் 47,800 கிட்ட போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு லைக் முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த கேப் அப் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னால ஐ திங்க் இட்ஸ் ப்ராப்ளி அகெயின் ட்ரையிங் டு கோ பேக். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 47,800 பிரேக் பண்ணாமல் அதுக்கு மேலே போகும் அப்படின்னு எனக்கு தோணல. ஈவன் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாலும் 22,300 லெவல் ரொம்ப கீ லெவல் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு இந்த லெவலில் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு தோணுது. முக்கியமாக என்ன, நிஃப்டிக்கு வந்து 22,300 ரொம்ப க்ரூஷியல் சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அங்கே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. மினிட் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பி ஸ்கேல்ப் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே, ஸ்கேல்பிங் ட்ரை பண்ணலை, எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு அப்படின்ட்டு. நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யுங்கடா, தெரியாது செய்யாதீங்க போடா. ஒரு ரேஞ்ச் பவுண்டர்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. பேங்க் நிஃப்டியில் எனக்கு தெரிஞ்சு இது ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இது ரேஞ்ச் பவுண்டர்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஒரு ஸ்விங்காகவே நம்ம இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மார்க்கெட் சைட்வேஸ் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மணி வரைக்கும் மேபி இப்படியே தான் இருக்கும்னு தோணுது. இந்த 22,300 பிரேக் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு ஹை பையிங் ப்ரெஷர் இந்த இடத்துல இருந்திருக்கு.
சஸ்டெயின் ஆகல, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணாலும் இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நமக்கு டைம் டிகே அண்ட் இருக்க போகுது. நிஃப்டியில் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை. பட் நிஃப்டி மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு தடவை ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது கிளியராக பிரேக் ஆகாமல் எனக்கு தெரிஞ்ச மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நிஃப்டி வந்து நம்ம 22,300 பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஃபர்தர் மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ பண்ணுறோம்னா நம்ம ஸ்கால்ப் மட்டும்தான் இதில் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ரிஸ்கி எனக்கு, ஆனால் அது போகிறதில்ல. பட் பேங்க் நிஃப்டி ஐம் ஸ்டில் லிட்டில் ஹோப்ஃபுல். சைட்வேஸில் தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு 130 வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு மார்க்கெட் இன்னும் சைட்வேஸ்லேயே தான் மெயின்டைன் ஆகுது. நான் இந்த பர்டிகுலர் லெவல் வந்து குரூஷியலாக இருக்கும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அது பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50-60 பாயிண்ட் ட்ராப் கிடைக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டியில் நான் போகிற ஐடியா இல்லை. இப்போ ஆல்ரெடி 1 o'clock பக்கத்தில் இருக்கிறதுனால மேபி நெக்ஸ்ட் கேண்டில் மைட் மேக் சம் மூவ்ஸ். பட் அதை ரிஸ்க் எடுக்கவும் நான் இப்போ ரெடியாக இல்லை. ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு, அதை லூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ மேபி மூவ் ஆரம்பிச்சு சப்போஸ் இது பிரேக் ஆகி ரொம்ப ரேபிட் ட்ராப்பாக ஒரே கேண்டிலில் விழுந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த கேண்டில் மேலே போன மாதிரி போச்சு அப்படின்னா இது கீழே விழுந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் கிராஜுவலாக வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ட்ரேட் ட்ரை பண்ணலாம். ஸோ அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி தான். இது எப்படி மூவ்மெண்ட் இருக்குதுங்கிறத பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். சரி, 1 மணி கேண்டிலாவது ஏதாவது ஆகும்னு நினச்சேன். என்ன பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கானுங்கன்னே தெரியல. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிரேக் டைம். இந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரேக் ஆகணும். அது ஆனால் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. நிஃப்டியும் 22,300 தான் சுற்றிட்டு இருக்கு. இது ஆவறது இல்ல. எது ஆவறது இல்ல? இது ஆவறது இல்ல. ஓகே, டவுன்வர்டில் பிரேக் ஆயிருக்கு ட்ரையாங்கிள். பட் நான் ட்ரேட் என்ட்ரு ஆகலை. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்லாம் வந்து நான் இன்ட்ராடேயில் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்கத்துலேயே வந்து ஒரு கிரிட்டிக்கல் லெவலும் நமக்கு இருக்குது. ஸோ 630க்கு கீழே போகிறது தான் சேஃப். இல்லைன்னா அட்லீஸ்ட் 600 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம 500 வரைக்கும் கூட ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் டே லோ வந்து நமக்கு 470 தான் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 130 பாயிண்ட்ஸே அங்கே இருக்குது. See, this is the problem. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் பேங்க் நிஃப்டியாக மட்டும் பார்க்காம நிஃப்டியும் வந்து ரொம்ப குரூஷியல் லெவல்லையே இருக்குது அப்படிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி தனியாக இங்கே மூவ் ஆகிறது டவுட்ஃபுல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா வந்த ட்ரேடே போதும் அப்படின்னு க்ளோஸும் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னடா நடந்தது இங்கே இப்போ? நிஃப்டியில் 200 பாயிண்ட் விழுந்துருக்குது. பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ? 400 பாயிண்ட். எதுக்கு நான் ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? நல்ல வேலை நான் இந்த ட்ரேடு எடுக்கல. நான் 1 o'clock நடக்கும் அப்படின்னு நினச்சது 1:30க்கு நடந்திருக்கு. ஆனாலும் இப்படி ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ இதில் என்ன சான்சஸ் நமக்கு இருந்திருக்கும் அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக பிரேக் அவுட் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன். ஆனால் இது பி சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் என்னால் சொல்லியிருக்க முடியாது. அதே மாதிரி இந்த 300 லெவலில் ரொம்ப நேரம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்ததுக்கான இஷ்யூ வந்தது. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் மெதுவாக போயிருந்தது அப்படின்னா நம்ம ஓகே இது பி சைட் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ட்ராப்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பியோர் லக் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, என்னோட இன்னொரு கீ லெவல் எதுலேயோ சுற்றிட்டு இருக்குது. இது என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்னோட சேனல் பேட்டர்ன்
நான் முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். பட் ஆனால் இவ்வளோ கேப் டவுன்லாம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் லாங் டேர்மில் இதை நான் யோசிச்சிருந்தது என்ன அப்படின்னா, லைக் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இட் வில் பி கோயிங் சம்திங் லைக் திஸ். இது வரைக்கும் இப்படி போயிருக்கா. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி இருக்கும் அப்படின்னு. பட் ஸ்டில் இங்கே வந்துட்டோம். ஸோ மேபி இங்கேருந்து நமக்கு மறுபடியும் இது அப்வர்ட் ட்ரெஜெக்டரியில் தான் போகணும், என்னோட அனாலிசிஸ் ஒரு லாஜிக் படி. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி இருக்கிற லெவல் கொஞ்சம் குரூஷியலான லெவல் தான். இன்னொன்று, இவ்வளோ பெரிய ட்ராப்புக்கு அப்புறம் மறுபடியும் மொமெண்டம்லாம் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணலை. நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் இங்கே என்ன இருந்திருக்குன்னா, நான் முன்னாடி வச்சுருந்த அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு ஓகே பிஇ ட்ரேட் போகலாம் அப்படின்னு நான் சப்போஸ் சூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஏதாவது இந்த லெவலில் வச்சுருந்தேன் அப்படின்னா இது நமக்கு வந்திருக்கும். ஒரு லக்கு தான் அது. பட் ஸ்டில் இது கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும் அப்படின்னு என்னால் இப்போவும் சொல்ல முடியல. ஸோ அது ஒரு சான்ஸாக தான் நம்ம எடுத்துருக்க முடியுமே ஒழிய, ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் இருந்தேன், அதனால நான் அதுக்கு நான் போகல. ஸோ இட்ஸ் ஓகே. பட் ஆனால் சிஇ சைடு எடுத்துருந்தவங்களோ இல்லை செல்லர்ஸ்லாம் பயங்கர அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்படி ஒரு ட்ராப் வந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி நம்ம போய் ஏதாவது நியூஸில் இது பார்த்தா தெரியலாம். நான் இதோட க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபால் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய மொமெண்டம் வரும் அப்படின்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி எனக்கு இதுக்கு மேலே கீழே போகும் அப்படின்னும் எனக்கு தோணலை பேஸ்ட் ஆன் இந்த பர்டிகுலர் லெவலை. மேபி சைட்வேஸில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எதிர்வே ஐ திங்க் ஐம் டன் ஃபார் த டே. ஓகே, மார்க்கெட் க்ளோஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தர் ட்ராப் இருந்திருக்கு. நிஃப்டி அனதர் 150 பாயிண்ட்ஸ் கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு 400 பாயிண்ட் கிட்ட விழுந்திருக்கு. ஸோ இது ஃபாலோ அப் செல்லிங்காகவும் இருந்திருக்கலாம். லாங் டேர்மில் இது எப்படி இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது இது வந்து இப்போ சைட்வேஸ் மார்க்கெட்டாக மாறிட்டுருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. இது வீக்லி பேட்டர்ன். ஸோ வீக்லி பேட்டர்னில் பார்த்தோன்னா இந்த ஸ்விங் இங்கேருந்து இது ப்ராப்ளி இட் மைட் ஜஸ்ட் ஸ்டார்ட் மூவிங் ஹியர். நெக்ஸ்ட் மேஜர் ட்ரிகர் ஏதாவது ஒன்று, மேபி எலெக்ஷன் ரிசல்ட்ஸு இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேஜர் ட்ரிகர் வந்தது அப்படின்னா ஐ திங்க் இட் வில் கிவ் சம் மொமெண்டம். இப்போதைக்கு அதை நான் பேர் மொமெண்டம்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை. என்னோட அனாலிசிஸ் படி 21,700க்கு கீழே வரணும். அது ஒரு வீக்லி இதில் க்ளோஸ் ஆகுது அந்த மாதிரி அப்படின்னா ஐ திங்க் வி கேன் கன்சிடர். பட் இப்போதைக்கு கண்டிப்பாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். இந்த வீக் பார்க்கும்போது ரொம்பவுமே கேப் டவுன்லேயே தான் வந்துட்டுருக்கு. போன ஃப்ரைடேலேருந்து பார்த்தோன்னா, ஸோ நாளைக்கும் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு குரூஷியல் லெவலில் இருக்கோம், 22,000 அப்படிங்கிறது.